Hi friends, என் பேரு கார்த்திக் from URBANSPACE BUILDERS. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னதுன்னு பார்த்தோம்னா ஒரு பாத்ரூம் வடிவமைக்கும் போது என்னென்ன ஆஸ்பெக்ட்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம பேச போறோம். அத நான் ஒரு 6 பாயிண்டா பிரிச்சு உங்களுக்கு நான் சொல்ல போறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பாத்ரூம் வடிவமைக்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம கவனிக்க வேண்டியது என்னதுன்னு பார்த்தோன்னா அதனோட சைஸ் நம்ம வந்து என்ன வைக்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய இடங்களில் வந்து இடம் வந்து கன்ஸ்ட்ரெயினாக இருக்கிறனால கடைசியாக வந்து பாத்ரூமில் வந்து சைஸை வந்து கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். மினிமம் பாத்ரூமோட சைஸ் நம்ம வடிவமைக்கும் போது எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தோன்னா மினிமம் ஒரு 35 ஸ்கொயர் ஃபீட்டாவது அதுக்கு ஒதுக்குற மாதிரி நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா 35 ஸ்கொயர் ஃபீட் அட்லீஸ்ட் ஒதுக்குனா தான் கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். சில இடத்துலலாம் பார்த்தோன்னா ரொம்ப கம்மியான சைஸில் வந்து அந்த பாத்ரூமுங்கிறத ஒதுக்குறாங்க. அப்படி ஒதுக்கும் போது அந்த யூஸ் பண்ணுறப்ப வந்து கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. ஸோ மினிமம் ஒரு பாத்ரூம் ஒதுக்கும் போது 35 ஸ்கொயர் ஃபீட் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். அளவுக்கு வந்து லென்த் அண்ட் பிரெத்தில் வந்து எப்படி வேணால் கொஞ்சம் மாறுபடலாம். பட் கொஞ்சம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருந்தால் வசதியாக இருக்கும். ஸோ ரெண்டாவது என்னதுன்னு பார்த்தோன்னா உள்ளர என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வர போகிறோம். அதாவது மெயினாக என்னென்ன இருக்கணும்னு பார்த்தோன்னா ஒரு கிளாசெட் இருக்கணும். ரெண்டாவது வந்து ஷவர் ஏரியா, அதாவது கீழே டேப் வைக்கிறோம், அதுக்கு மேலே ஷவர் வைக்க போகிறது. அண்ட் மூணாவது என்னதுன்னு பார்த்தோன்னா ஒரு வாஷ் பேசின் கார்னராக கொடுக்கணும். ஸோ இந்த மூணுமே வந்து பேசிக் ரெக்குயர்மெண்ட். இந்த மூணுமே வந்து நம்ம ஒதுக்குற சைஸில் கரெக்டாக வந்து ஃபிட் பண்ண முடியணும். அண்ட் மூணாவது ஐட்டம் என்னதுன்னு பார்த்தோன்னா பாத்ரூமில் வந்து பொதுவாக வந்து ட்ரை ஏரியா வெட் ஏரியா அப்படிங்கிற மாதிரி பிரிப்பாங்க. ஸோ ட்ரை ஏரியா என்னதுன்னு பார்த்தோன்னா தண்ணி படாத இடம், வெட் ஏரியாங்கிறது என்னதுன்னா குளிக்கிற இடம். ஸோ கிளாசெட் அண்ட் வாஷ் பேசின் வந்து நம்ம வந்து ட்ரை ஏரியா அப்படின்னு பிரிச்சுக்கலாம். அண்ட் குளிக்கிற இடம் வந்து வெட் ஏரியா அப்படிங்கிறத பிரிச்சுக்கலாம். ஸோ நார்மலாக பார்த்தோன்னா ட்ரை ஏரியாங்கிறது ஃபஸ்ட்டு பாத்ரூம் என்ட்ரானோடனே இருக்கணும். அண்ட் கடைசியாக தான் வந்து வெட் ஏரியா இருக்கணும். சில இடங்களில் வந்து மாற்றி பண்ணுறாங்க. ஏன் இந்த மாதிரி பிரிக்கணும்னு பார்த்தோன்னா சேஃப்டி பர்பஸுக்காக தான் மெயினாக வந்து இதை பிரிக்கிறோம். ஸோ தண்ணி வந்து உள்ளர வந்து அங்கங்கே வந்து அன்வான்டாக ஸ்பில் ஆகிறத வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம யூஸ் பண்ணும்போது எங்கேயாவது வழுக்கி விழாமல் இருக்கிறதுக்காக பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய இடத்துல பார்த்தோன்னா கிளாசெட் பார்த்தோன்னா கடைசியாக இருக்கும், முன்னாடி வந்து பாத்ரூம் இருக்கும். அது மேக்ஸிமம் அப்படி அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து வாஷ் பேசின், ரெண்டாவது வந்து கிளாசெட், இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு இதை ட்ரை ஏரியாவை பிரிச்சுட்டு கடைசியாக வந்து குளிக்கிற ஏரியா வந்து நம்ம வைக்கிறதுங்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ நாலாவதாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னதுன்னு பார்த்தோன்னா வென்டிலேஷன் கரெக்டாக அந்த பாத்ரூமுக்கு ஏர் சர்க்குலேஷன் பண்ணுற மாதிரி கொடுக்குறோமா அப்படிங்கிறத கவனிக்கணும். மினிமம் சைஸு 2x3 அப்படிங்கிற சைஸில் கொடுக்கணும். 2x3ங்கிற வென்டிலேஷன் சைஸில் அந்த கிளாஸ் வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரி அந்த கிளாஸுங்கிறத கொடுக்கணும். நிறைய இடத்துல தவறுதலாக வந்து அதை கீழ் நோக்கி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம நார்மலாக பார்க்கும்போது உள்ளர தெரிகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறையா இருக்குது. இதே மேல் நோக்கி கொடுக்கும்போது வெறும் கிளாஸ் மட்டும்தான் தெரியும், உள்ளர வந்துட்டு தெரியாது. ஸோ அதனால் வந்து நம்ம கொடுக்குறப்ப இதை மேல் நோக்கி கொடுக்குறோமா அப்படிங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனித்து நம்ம பார்க்கணும். இது நாலாவது பாயிண்ட். அண்ட் அஞ்சாவது என்னதுன்னு பார்த்தோன்னா சரியான வந்து எக்ஸாஸ்ட் சிஸ்டம் வந்து கரெக்டாக கொடுக்குறோமா அப்படிங்கிறத நம்ம வந்து என்ஷூர் பண்ணிக்கணும். நிறைய இடத்துல வந்து இந்த எக்ஸாஸ்ட்டுங்கிறதே கொடுக்குறதில்ல. பட் எக்ஸாஸ்ட் கொடுக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. சில இடத்துல வந்து நீங்கள் வந்து லைட்டும் எக்ஸாஸ்ட்டும் வந்து ஒரே சுவிட்சில் கூட கனெக்ட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா அப்படி கொடுக்கும்போது எப்போ நம்ம உள்ளர யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி டைமில் வந்து அந்த எக்ஸாஸ்ட்டும் சேர்ந்து ஆன் ஆகிற மாதிரி இருக்கும். வெளியே வரும்போது நம்ம ஞாபகார்த்தமாக ஆஃப் பண்ணுறதுக்கும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரே கனெக்ஷன் கொடுக்குறது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். அது சின்ன ஏரியாவாக இருக்கிறனால ஏர் சர்க்குலேஷன் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுக்கும்போது கரெக்டாக அந்த ஏர் சர்க்குலேஷனுங்கிறது கரெக்டாக நடக்கும். அண்ட் உள்ளரையும் வந்து ரொம்ப ஹீட்டாகவும் ஃபீல் ஆகாது. ஸோ இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுக்குறோமா இல்லையாங்கிறத என்ஷூர் பண்ணிக்கணும். இது அஞ்சாவது. அண்ட் ஆறாவது ரொம்ப பெரிய மிஸ்டேக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வீட்டில் வந்து ஸ்டோரேஜ் ப்ரொவிஷன் எங்கேயுமே இல்லாத பட்சத்தில் லாஃப்ட்டுங்கிறத பாத்ரூம்குள்ளே வந்து அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா பேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி லாஃப்ட் ப்ரொவிஷன் வந்து பாத்ரூம்குள்ளே கொடுக்குறதுங்கிறத கன்ஃபார்மாக வந்து அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அதனோட ஏரியாவே வந்து ரொம்ப சின்னது. நீங்கள் உள்ளர யூஸ் பண்ணும்போது ஏர் சர்க்குலேஷனும் வந்து ஒழுங்காக இருக்காது. ஸோ அதனோட ஹைட் வந்து மினிமம் 9 feet or 10 feet வைக்கும்போது தான்
அந்த ஏர் சர்க்குலேஷன் வந்து கரெக்டாக இருக்கும். இதே மேலே வந்து லாஃப்ட் பண்ணிவிட்டு அந்த லாஃப்ட் பண்ணனால வந்து அந்த பாத்ரூமோட ஹைட்டு குறையும். ஸோ அதனோட ஏரியா வந்து குறையும். அப்படி ஏரியா குறையும் போது நம்ம யூஸ் பண்ணுறப்ப வந்து ரொம்ப ஹீட்டாக ஃபீல் ஆகும். ஏன்னா ஏர் சர்க்குலேஷன் வந்து ப்ராப்பராக நடக்காது. ஸோ இந்த மேலே லாஃப்ட் வைக்கிறதுங்கிறத கன்ஃபார்மாக நம்ம அவாய்ட் பண்ணியே ஆகணும். ஸோ ஒரு பாத்ரூம் அமைக்கும் போது நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான 6 விஷயம் இதுதான். ஸோ இந்த மாதிரி பாத்ரூம் அமைச்சாலே நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து அந்த பாத்ரூமை வந்து நம்மளால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். Bye.